ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜூலை 2026ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டா 100 டேஸ் தான் டைம் இருக்கு. இருக்கக்கூடிய இந்த 100 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்சோட 90 டேஸுக்கான பிளானையும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இந்த 4 சப்ஜெக்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு பிளஸ் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டை வந்து ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட பிளான். இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷனை எஸ்டர்டேவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் குரூப் டிக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டேன் மேடம், நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த 90 டேஸுக்கான பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை பெர்ஃபெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே குரூப் டில ஒரு டாப்பராகவே நீங்க வந்து செலக்ட் ஆக முடியும். கண்டிப்பா உங்களால 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸ்ல தான் நம்ம எல்லா பேட்சஸுமே கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன் வருது. ஏப்ரல்ல சிஹெச்எஸ்எலுக்கான நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பில இருந்து அடுத்த என்டிபிசி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சில இருந்து எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ லாஸ்ட் வீக் நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம ஆஃபர் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பன் கோட் வந்து கிரியேட் பண்ணோம். அதுல ஓவராலா ஆல் இன் ஒன் கோர்ஸ் பிளஸ் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் சேர்த்து 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதனால 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இப்போ குரூப் டிக்கு நான் ஜாயின் பண்ண போறேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ஜாயின் பண்ண போறேன், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம் படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுல 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரேங்க் பாத்துக்கலாம், மார்க் பாத்துக்கலாம், டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்போம். ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது அதுல மார்க் கம்மியாகுது அப்படின்னா அந்த எந்த டாபிக்ல கம்மியாகுதோ அந்த டாபிக் மட்டும் வந்து நீங்க சாப்டர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு செக்ஷன்ல கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க குரூப் டியோட பேட்ச் அப்படின்னா டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் நாளை கழிச்சு 27ஆம் தேதியோட முடியுது. அதுக்கடுத்து அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அடுத்து குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே ஜூலைல கண்டிப்பா குரூப் டி எக்ஸாம் வந்து இருக்கும். ஏன்னா முன்னாடி மாதிரி ரயில்வே வந்து டிலே பண்ணல. இப்ப அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸ் வச்சுட்டு சிபிடி 1 முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிபிடி 2 ஓட டேட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுக்கான கேலண்டரும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இந்த வருஷமும் ரயில்வேல இருந்து ஏஎல்பி, என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன் இதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது. அப்ப ஏற்கனவே வந்த இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிச்சாதான் அடுத்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப ப்ராசஸ் வந்து எவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா படிக்கணுங்கிறதையும் பாருங்க. இங்க படிச்சா மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பிளான் படி வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிளானை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாக்குற மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸா தான் கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி வாரம் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் வந்து இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதுமானது. கண்டிப்பா குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இதுல கொடுத்திருக்கிறதுல ஒரு 50% நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா கூட
ஈஸியா உள்ள போயிரலாம். ஏன்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓப்பன்ல வர கேண்டிடேட்ட கம்பேர் பண்ணும்போது. ஆனா முன்னாடி ஒரு 2018 அந்த நோட்டிஃபிகேஷன்ல எழுதின எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா, சிசிஏ கேண்டிடேட்டுக்கு 15, 20 மார்க்குங்கிற மாரி தான் கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல சிசிஏ கேண்டிடேட்டுக்கும் கட் ஆஃப் வந்து 50 மார்க், 55 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓப்பன்ல வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80க்கு மேலயும் கட் ஆஃப் வந்து நாம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதனால நீங்க வந்து ஜஸ்ட் நான் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி படிக்கக்கூடாது. ஒரு டாப்பரா நான் செலக்ட் ஆவேங்கிற மாரி படிக்கணும். ஸோ டாப்பர் ஆகணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு நாளோ, எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியோ படிக்க ஆரம்பிக்க கூடாது. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே படிக்கணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு இதுல கிளாஸஸ் குடுத்திருக்கோம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் குடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? படிக்கணும். நீங்க படிச்சிட்டீங்க, குடுத்திருக்க கன்டென்ட் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க, டெஸ்ட் எல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகே. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. 1899 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், ஜிடிசி எக்ஸாம், எல்டிசி எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கிளாஸஸ ஃபாலோ பண்ணியே உங்களால என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்த லெவலுக்கும் போக முடியும். ஓகேவா? சோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். படிக்க ஆரம்பிங்க. பாசிட்டிவா இருங்க. உங்களுக்கு சுத்தி நெறைய நெகட்டிவ் பீப்பிள் இருப்பாங்க. சோ நீங்க தான் அந்த நெகட்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா, அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்கள என்ன பண்ணாது? அட்டாக் பண்ணாது. அப்படிதான். ஏன்னா ஒரே வார்த்தையில சொல்லிருவாங்க. இவ்ளோ பேர் எழுதுறாங்க. நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே அங்க காம்படிஷன் இருக்கதான் செய்யும். எல்லா இடத்துலயும் முட்டி, மோதி வரதான் செய்யும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கழுத்த நெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் கூலா இருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மள ஒண்ணும் பண்ணாது. ஓகேவா? எங்க படிச்சாலும் சரி, எப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏன்னா இந்த இதெல்லாம் தாண்டி தான் நானும் கிளியர் பண்ணி தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன். அப்போ அந்த அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வர்றதா இருக்கட்டும், அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், என்னதான் படிச்சாலும் ஒரு 0.25ல மிஸ் ஆகும்போது, 0.5ல மிஸ் ஆகும்போது, அப்போ நெறைய வெக்ஸ் ஆகும். அப்ப அந்த இடத்தையும் நீங்க பாசிட்டிவா மாத்திட்டு, அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த 0.25ல மிஸ் ஆகுதுன்னா, அடுத்த தடவை இன்னொரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஜஸ்ட் அந்த கட் ஆஃபோட பார்டர்லயே நிக்கக்கூடாது. கட் ஆஃப விட அதிகமான மார்க் எடுத்து கிளியர் பண்ணணுங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். போன வருஷம் என்ன கட் ஆஃப், இந்த வருஷம் என்ன கட் ஆஃப்ன்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. 100 மார்க்குக்கு எக்ஸாம்னா நான் 90க்கு மேல ஸ்கோர் பண்ணுவேன். ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்கள ரிஜெக்ட் பண்ணாம போறாங்க. அப்ப அத எய்ம் பண்ணி படிங்க. ஓகே. படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும் அப்டின்லாம் அவசியமே இல்ல. எப்பவுமே நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இது 2ம் இருந்தா போதும். ஓகேவா? சோ 2ம் இருக்கணும். கன்சிஸ்டன்சியோட டெய்லி அந்த வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி படிச்சுட்டே இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். நமக்கு வந்து 10 மணி நேரம் கிடைக்கல படிக்கிறதுக்கு அப்டின்னாலும், டெய்லி 2 மணி நேரம் கிடைச்சாலும், ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம் ஆச்சு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம்னா 2 மணி நேரம் தான் கிடைக்கும், 1 மணி நேரம் தான் கிடைக்கும், 1/2 மணி நேரம் தான் கிடைக்கும்னு பார்க்கக்கூடாது. அந்த 2 மணி நேரத்துல எவ்வளோ படிக்கிறோம்? ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்டின்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா 4 மாசத்துல எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டா உட்கார்ந்து தான் படிச்சு 4 மாசம் ஒரு 4 டூ 6 மாசத்துக்குள்ள எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 மாசம் என்ன சிலபஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்காது. ஒரு 2, 3 மாசம் முடியும்போது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிரலாம். இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அடுத்த 1 மாசம் ரிப்பீட்டடா டெஸ்ட் போடும்போது, ஓகே இதுதான். இது நம்மளோட வீக் ஏரியா, இது ஸ்ட்ராங் ஏரியான்னு தெரியும். அதுக்கு அடுத்த 1 மாசத்துல வந்து வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்ட்ராங் ஏரியாஸ இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும்போது, நாம தான் டாப்பர். அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. கிடைச்சிருக்க வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. காலேஜ் படிக்கும்போதே கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்க்கு எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? ஏன்னா நீங்க காலேஜ் போயிட்டு வந்து படிச்சுக்கலாம். கையில மொபைல் ஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்கு. சோ அதுல கரெக்ட்டா கிளாஸஸ் எல்லாமே குடுத்துருக்கோம். அந்த கிளாஸஸ பார்க்க போறீங்க, நோட்ஸ் எடுக்க போறீங்க, படிக்க போறீங்க. அவ்வளவுதான். வீட்ல உட்கார்ந்தே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இருந்த பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, 120 டேஸ் பிளான் வந்து குடுத்திருந்தோம். இந்த ஃபைனல் பேட்ச்ல பாருங்க 90 டேஸ்ல முடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இதையும் தாண்டி இன்னும் டிலே ஆகுது அப்டின்னா, நம்மளால படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். 60 டேஸ்ல முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. இந்த 90 டேஸ்ங்கும்போது சிலபஸும் முடிச்சிரலாம். ரிவிஷனும் ஈஸியா பண்ணிரலாம். சோ குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.